2000 ஆண்டுகள் முன்னாடியே தமிழ் இலக்கியம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கு. கொஞ்சம் இதை கேளுங்க. அவசரம் இல்லாமல் தெளிவாக ஆராய்ந்து உண்மையை புரிந்து கொண்ட பெரிய அறிவாளியின் மதிப்பு இந்த உலகத்தில் மிகவும் உயர்ந்தது. எப்படி பெரிய விஷயங்களை உணர்ந்த அறிவாளிகளின் மனம் உயர்ந்ததாக இருக்கிறதோ அதுபோல உண்மையான அறிவுடையவர்களின் ஆன்மாவும் உயர்ந்ததாக தான் இருக்கும். அரிது அவித்து ஆசையின்றி உயர்ந்தவன் பாதம் விரிக்கடல் சூழ்ந்த விரியன் கண்மான் ஞாலத்து உயர்ந்ததனில் கண்டு உயர்ந்தார் ஓக்கமே போல பெரியதன் ஆவி பெரிது. In a world full of instant reactions, the people who pass and understand are the truly wise one. So think deeply before you react. 2000 ஆண்டுகள் முன்னாடியே தமிழ் இலக்கியம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கு. கொஞ்சம் இதை கேளுங்க. அவசரம் இல்லாமல் தெளிவாக ஆராய்ந்து உண்மையை புரிந்து கொண்ட பெரிய அறிவாளியின் மதிப்பு இந்த உலகத்தில் மிகவும் உயர்ந்தது. எப்படி பெரிய விஷயங்களை உணர்ந்த அறிவாளிகளின் மனம் உயர்ந்ததாக இருக்கிறதோ அதுபோல உண்மையான அறிவுடையவர்களின் ஆன்மாவும் உயர்ந்ததாக தான் இருக்கும். அரிது அவித்து ஆசையின்றி உயர்ந்தவன் பாதம் விரிக்கடல் சூழ்ந்த விரியன் கண்மான் ஞாலத்து உயர்ந்ததனில் கண்டு உயர்ந்தார் ஓக்கமே போல பெரியதன் ஆவி பெரிது. In a world full of instant reactions, the people who pass and understand are the truly wise one. So think deeply before you react.